மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த பாட்டுக்கு இணங்க தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படின்றது இருக்க போது தமிழ்நாட்டில். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைச்சாச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோக்குள்ளே பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. 108 இடங்களோட சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச தனி பெரும்பான்மையோடு ஜெயிச்ச தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லணும். இன்னும் சில இடங்கள் சில கயவர்களால் பறிபோனது அப்படின்னுமே சொல்லணும். அப்போ எப்படினாலும் நம்மளுக்கு 10 சீட்டு வேணுன்ற இடத்துல சில இடங்களில் விஜய் அவர்கள் நேத்திலிருந்து வந்து கடிதம் எழுதி எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற ஒரு கேட்டுட்டு இருந்தாங்க தார்மீக அடிப்படையில். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியை முறித்து விட்டது அப்படின்னு சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா பாஜக உள்ள வர்றதுக்காக எங்களுக்கு அது பிடிக்கலைங்க, அதனால திமுக சொல்லி தான் நாங்கள் வர்றோம் அப்படின்லாம் வந்து ராகுல் அவர் வரல. கெத்தா எங்களுடைய திமுக கூட்டணியை முறிச்சுக்கிறோம், 10 ஆண்டு கால அந்த ஆட்சி அப்படின்றது எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், தமிழக வெற்றி கழகம் ஆட்சியோ அதாவது தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து தான் காங்கிரஸ் வந்து களம் காண போது காத்துட்டு இருக்காங்க. ராகுலுடைய விருப்பமும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் தமிழக காங்கிரஸ்ல இருக்கிற சில கருப்பு ஆடுகள் பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை இவங்கள மாதிரி ஆட்களால் திமுகவுடைய மறுபடியும் அவங்களோட கூட்டணி அமைச்சு பெட்டி வாங்கி இது பல பிரச்சனையாச்சு. இதனால பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப அதிருப்தியாக இருந்தது கூட நான் வீடியோலாம் தனிப்பட்ட முறையில் பேசியிருப்பேன். அதுபடியே அவரும் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளப்ப அந்த பதிவு போட்டும்போது நிறைய விஷயங்களை வந்து மறைச்சிருந்து போட்டிருப்பாரு. இதுதான் உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் தன்னோட 5 சீட்டை வந்து ஜெயிச்சு உள்ள கொண்டுட்டு வந்து கட்சியை இணைச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஒருவேளை காங்கிரஸ் இணைஞ்சு களம் கண்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 சீட்டை தட்டி தூக்கியிருப்பாங்க. மொத்தமாக திமுக அதிமுக வாஸ் அவுட் ஆயிருக்கும். இதுதான் உண்மை. இதுதான் வந்து இன்னைக்கு நிதர்சனமான அரசியலாக இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆளுநருக்கு கடிதம் போயாச்சு. ஆளுநர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு நீங்கள் ஆட்சி அமைக்க வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் செங்கோட்டையன் அவர்கள் தலைமை செயலகத்துக்கு போயிட்டு தற்காலிக சபாநாயகர், இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் பார்த்தீங்கன்னா அமைச்சரவைக்கு பதவி எடுத்து கொடுப்பாங்க, விஜய் அவர்களுக்கு முதல்வர் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் எம்எல்ஏக்களுக்கு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் பதவி பிரமாணம் செஞ்சு கொடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிக சபாநாயகர் ஒருத்தர் வேணும் அப்படின்றனால அந்த ஒரு தேர்வில் இன்னைக்கு காலையிலேருந்து கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களான செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பரிசீலனை இருக்கார் அப்படின்றது முக்கியமான தகவல். இது போக பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் 5 சீட்டை கொடுத்துட்டாங்க. மிச்சம் 5 சீட் எங்க இருந்துங்க வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. நான் காலையில வீடியோல கூட சொல்லியிருப்பேன், IUML வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து திமுக விட்டுட்டு பிரிய மாட்டோம், நாங்க ரொம்ப கமு போட்டு ஒட்டி வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டனால முழுக்க முழுக்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவோட CV சண்முகம் அவர்கள் எடப்பாடி அவர்களை தவிர்த்து, அதாவது என்டிஏவா இல்லாம நாங்க வந்து கட்சி தாவல் முறையில் அடிப்படையில் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 MLA கூட ரெடியா இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் 2-3 நாளாவே இந்த வேலை அப்படின்றது போயிட்டு இருக்கு. இது விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போதைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தார்மீக அடிப்படையில் காங்கிரஸ் எப்படி கரெக்டாக வந்து அவங்களுடைய சின்னத்தில் நின்று ஜெயிச்சு வந்து 5 சீட்டை கொண்டு வந்து இணைச்சிருக்காங்களோ அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் 2 சீட்டுகளை வச்சிருக்காங்க. திருமாவளவன் அவருடைய 2 சீட்டுகளையும் கொண்டுட்டு வந்து இணைக்கும் போது 11 சீட்டுகளின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் அதிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகுது. அதுக்காக நேரு உள்விளையாட்டு அரங்கம் கூட தயாராகிட்டு இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த காவல்துறை வந்து அங்கே அப்படியே நின்று பயங்கர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறதுக்கு மொப்பநாய் அது இதுன்னு வச்சு ரொம்பவே வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இதுக்கு ஊடால அறிவாலயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பதவி இருக்கிற அதே நாளன்னைக்கு திமுகவுடைய ஒரு MLAக்கள் கூட்டம் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கட்சி அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக நிறைய பேர் களம் காண ஜெயிச்சிருப்பாங்கல்ல திமுகவில், அவங்கெல்லாம் கண்டிப்பாக வேற வரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் போட்டிருக்காங்க. எதுக்காக அந்த ஆர்டர் அப்படின்னா, இன்னைக்கு கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்றனால அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான தலைவர் தேர்வு அப்படின்றது உதயநிதி ஸ்டாலினை கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படின்றனால அது மிகப்பெரிய தேர்வாக இருக்க போகுது அப்படின்றதுக்காக அவங்களுடைய கூட்டம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இது மூலியமா திமுக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை விட்டுட்டு இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்ற அந்த கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் காங்கிரஸை காணாமனே சொல்லலாம். அந்த மாதிரி போன ஒரு காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணையுது அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அட்வொகேட் சரவணன் அவர்கள், அட்வொகேட் சரவணன்னா தெரியாது, சரவணன் அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும், அவர் தான் வந்துட்டு NDTVலாம் உட்காந்து அசிங்கப்பட்டு வந்தார் பார்த்தீங்களா. அவர் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப கதறாப்புல, என்னன்னா இப்படி முதுகுல குத்திட்டீங்களே, நீங்கள் இப்படி குத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நீங்கள் குத்துவீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் மல்லாக்கவே படுத்திருப்போமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்த காங்கிரஸ் நாடாளுமன்றத்திலையும் எப்படி நாங்கள் உங்களுக்கு இப்போ ஆதரவு கொடுக்குறோமோ நாடாளுமன்றத்தில் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு கையெழுத்து ஒப்பந்தமாகி இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துருச்சுப்பா. ரைட்டுப்பா, முடிஞ்சு போச்சு.
இப்போ இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் சரி, நிறைய பேர் ஃபாலோவர்ஸாக இருக்கிறவங்களும் சரி, ஒட்டுமொத்தமாக நியூஸ் சேனலில் வர நியூஸில் கமெண்ட் போடுறவங்களுக்கும் சரி, நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர்கள் கொன்று அந்த ஒரு பேக்கில் இருக்காங்க. அதனால எப்படிக்கா விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸை சேர்த்துட்டாருன்னா அது நல்லா இருக்குமா? ஒரு காலத்தில் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டதுக்கு விஜய் அவர்களே வந்து ஆர்ப்பாட்டத்திலலாம் உட்காந்துருந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு. இன்னைக்கு ராகுலோட போய் பேசும்போது அது எப்படி நல்லா இருக்கும்னு கேட்குறேன். உங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, அதே இலங்கை தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டதெல்லாம் உண்மை. அதுக்கு காரணம் யார் அப்படின்றத நீங்க அலசி ஆராயலாம். அந்த மேடையில இன்னைக்கு யார் ஐயா ராஜீவ் காந்தி அவங்களோட வைகோ இருந்திருக்கணும், ஜெயலலிதா அம்மா இருந்திருக்கணும், இவ்வளோ பேரெல்லாம் இருந்திருக்கணுமே. அவங்கெல்லாம் இல்லை அந்த மேடையில். என்ன காரணம்? அப்போ நடந்த சூழ்ச்சி வலைகள் என்ன? ஐயா வைகோ அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறையா மறைக்கிறாரு. இது போக பார்த்தீங்களா, ராஜபக்சே, இலங்கையோட ராஜபக்சே அப்படின்றவர், இதெல்லாம் வந்து முக்கிய காரணமாக அந்த நாட்டுக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போகும். இன்னைக்கு ராகுல் அவர்கள் மதச்சார்பற்ற கூட்டணியில் நம்ம வந்து பயணிக்கணும். ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் மற்றும் இந்திய மக்களுக்கும் நல்லது நடக்கணும். இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து என்னதான் திறம்பட பிரதமராக செயல்பட்டு இருந்தால் கூட அவங்களுடைய கட்சி அப்படின்றது மதச்சார்போட கட்சியாக வருது. இந்துக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மித்த மதங்களை ரொம்ப இழிவா பேசுறாங்க அப்படின்றது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இதாவே வச்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி முழுக்க முழுக்க பாஜகவால அழிஞ்சே போயிருச்சுன்னு சொல்லணும். அப்ப இன்னைக்கு அதிமுக இருக்கிற வர சில எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இணைகிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, மோசமான செயலா தான் இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு கூட துப்புலன்னு சொல்லிட்டு மக்கள் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு கட்சியை ஆளும் கட்சியோட விஜய் அவர்கள் ஏறி வந்து உட்கார வச்சார் அப்படின்னா கண்டிப்பா தப்பா தான் போகும் அப்படின்றது என்னோட கருத்து. மறக்காம உங்களோட கருத்தையும் சொல்லிருங்க. அதனால இன்னமும் நம்ம அந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பேசுறது, எப்படி இலங்கை தமிழர்களை இன்னைக்கு இலங்கை தமிழர்களான அவங்களும் நம்மளும் வந்து அந்த வருத்தத்தில் இருக்கோமோ, அதே போல தன்னுடைய அப்பாவை இழந்த ராஜீவ் காந்தி, இழந்த ராகுல் காந்தி அவர்களும் அந்த வருத்தத்தில் தான் இருப்பாரு. அன்னைக்குங்க பாத்தீங்கன்னா அந்த பாதுகாப்புல படையில இருந்த 40க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், தமிழக காவல்துறையினர் கொல்லப்பட்டாங்க. இவ்வளோ விஷயங்களும் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கு. எதையுமே யாருமே மறக்கல. ஆனா இன்னைக்கு வரப்போற அரசு அப்படின்றது இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது. எந்த ஒரு தமிழக மக்களுக்கும் தப்பு நடந்துடக்கூடாது. சரியான ஆட்சி வந்து பயணிக்கணும். மக்களுக்கு அந்த மதச்சார்பற்ற அந்த கூட்டணி அப்படின்றது இன்னைக்கு தமிழகத்தில் தொடரணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக தான் இது அமைஞ்சிருக்கு. இனி அடுத்து விசிகால இருந்து திருமாவளவன் வரவங்களும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல இருந்து வரவங்களும் சரி. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா யோசிச்சு பாருங்க, தொழிலாளர்கள் நலத்துக்காக அந்த இருக்கிற கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த தொழிலாளர்களை வஞ்சித்த கட்சியில தான் இவ்வளோ நாள் அவங்க பணிபுரிஞ்சாங்க. இவ்வளோ நேரம் நீங்க கமெண்ட்ல இன்னைக்கு கேட்டிருக்கீங்க, நான் ஒவ்வொருத்தருக்கும் பதிலும் சொல்லியிருக்கேன். நான் தெரியாம தான் கேட்கிறேன், இவ்வளோ நாள் திமுக பயணிச்ச காங்கிரஸை யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேட்டது கிடையாது. ஆனா அந்த காங்கிரஸ், அப்படி இருந்த காங்கிரஸ், அந்த மாதிரி ராஜீவ் காந்தி ஐயா கொல்லப்பட்டது நடந்த மிகப்பெரிய சதியை நீங்க கூகுள்ல கேட்டீங்கன்னா அது சொல்லும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆட்சியில் இருக்கும்போதே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரயிலே வராத தண்டவாளத்தில் தலை வச்சவர் தான் அவங்க அப்பா. இதுவும் வந்து வரலாறு சொல்லுது, நான் சொல்லலை. அப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் ராகுல் காந்தி ஐயாவோட தலைமையில் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வராங்க. கேரளத்தை கூட பிடிச்சிருக்காங்க. நிறையா மாநிலத்தில் அவங்க சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு மோடி அவர்களுக்கு டஃப் கொடுக்குற விதமாக ராகுல் காந்தி அவர்கள் பயங்கரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. நாடாளுமன்றத்திலையும் நாளைக்கு நம்மளுடைய குரல் ஒலிக்கும். தமிழகத்திலிருந்து அங்கே போகிற நம்மளுடைய எம்பிக்கள் நம்மளுக்கான நல்லதை அதிக பெர்சன்டேஜோட பெற்று தருவாங்க அப்படின்றது நம்மளுடைய ஒரு நம்பிக்கை. அதனால இப்போ நடக்க போகிற இந்த கூட்டணி அப்படின்றது கண்டிப்பா இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல உடையாம பயணிக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை, எப்பேற்பட்ட ஒரு கட்சியை இன்னைக்கு ஒரு ஜாதி கட்சியாகி அண்ணனை அடிமையாகி வச்சிருக்கிற இந்த திமுக அரசு தான் உங்களுக்கு வேணுமா? ஏன் அவங்களோட வந்து இவங்க பிரிஞ்சு நல்லா இருக்கிறது உங்களுக்குலாம் பிடிக்கலையா அப்படின்னு நான் கேட்குறேன். மறக்காம உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிட்டு போருங்க. இல்லை நீங்க சொல்றது தப்புக்கா அப்படின்னா கூட மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க, நம்ம மாத்திக்கிடுவோம். ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம சொல்ல வந்தது இதுதான். இன்னைக்கு கூட்டணியா வந்திருக்கிற காங்கிரஸ் 5 சீட்டு மற்றும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் 2 திருமா அவர்கள் கூட்டணி முடிவாயிடுச்சு. விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கமும் வந்து ரெடி ஆயிருச்சு. ஒட்டுமொத்தமா நாளைக்கு பதவி ஏற்கிறார் அப்படின்ற ஒரு நல்ல நியூஸும் வந்திருக்கு. காங்கிரஸ் வந்துட்டு 5 சீட்டு கொண்டுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு 2 அமைச்சரவை பதவி கொடுக்கறதா விஜய் அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வரும்போது அவர்களுக்கான ஒரு அமைச்சர் பதவி. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், திருமாவளவன் அண்ணன் அவர்களே, நீங்க நம்ம வீடியோலாம் பாக்குறீங்களான்னு தெரியாது. ஒன்று மட்டும் சொல்றேன், இவ்வளோ நாள் நீங்க அடிமையா இருந்தீங்க. இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அமைச்சராகி உங்களுடைய குரலை அந்த தமிழக மக்களுக்கு கேட்க வச்சு அந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான வழியை பாருங்க. இன்னும் நீங்க இந்த சமுதாய மக்கள்
மக்களை தாழ்த்தியே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அரசுகிட்ட இருந்து வெளியில வந்துருங்க. அது நமக்கு வேணாம் அப்படின்றது இந்த தங்கச்சியோட ஆசை. மறக்காம எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு தமிழக அரசா அமைய போற திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு அப்படின்றது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்த அரசா இருக்க போது. முதல் கையெழுத்தே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த இலவச பயணம், பெண்களுக்கான இலவச பயணம் மற்றும் மாசம் ஆனா அந்த 2500 ரூபாய் மற்றும் 6 சிலிண்டர் அந்ததுக்கான கையெழுத்தை போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமா அடுத்த அமைச்சரவை பட்டியலுக்கான வீடியோ நமது வரும். நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அது போக கரண்ட் 200 யூனிட் ஃப்ரீ சொல்லியிருப்பாங்க. மாசத்துக்கு ஒருக்கா கரண்ட் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்டோட அடுத்த வீடியோல வரேன். நன்றி, வணக்கம்.